யூடியூப் சேனல் வழங்கும் இன்று ஒரு நற்செய்தி மக்களுக்கு இது சேர வேண்டியதுங்க. இது உண்மை நடந்தது. நானும் என்னுடைய நண்பனும் புலிமலைக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு சாமி தரிசனம்லாம் கருத்து வந்துட்டு இருந்தோம். வர வழியில அந்த இறக்கத்துல 3 பசங்க மேல ஏறாங்க. ஒரு பையனுக்கு 20 வயசு, கேட்க 20 வயசுனா, ஒரு பையனுக்கு 12 வயசு. அந்த 12 வயசு உள்ள பையனே இன்னொரு வண்டி கீழே வந்து போச்சு. கீழே வந்தோடனே முட்டி வயிற்றுக்கிட்டு ரத்தம் ஊற்றுது. நாங்கள் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு போய் என் பையனை தூக்கி நாங்கள் கட்சிப்பெல்லாம் துவைச்சிட்டு கட்சிப்பை போயிடுச்சு, எவ்வளோ ரத்தம் தூக்கி போட்டு என்ன போய் எங்கிருந்து வரீங்க, என்ன கேட்டால் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். சரி மூஞ்சிட்டீங்களா, என்னடா சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே தம் வச்சுருக்காங்க. தம் வச்சுட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா விட்டு போயிட்டாரு, சின்ன வயசுல போயிட்டாரா. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க. நீ ஸ்கூலுக்கு போயிடா, நான் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால நான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன், நான் பசங்க கூட இருந்து ஜாலியாக இருக்கேன் போ அப்படின்னு. என்னடா என்ன அப்படி இருக்கேன்னா, இன்னொரு பையனை கேட்டால், இல்லைண்ணா நான் வந்து சாப்பிட்டேன், தண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு இந்த பசங்க தவற போறானுங்க, தம் அடிக்கிறாங்க, ஏதோ தண்ணி அடிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க சின்ன வயசு பசங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கும் இந்த குழந்தை, அந்த அம்மாவும் ஒரு காரணம். கணவனை விட்டுட்டு அனுசரிச்சு போவாம, கணவனை விட்டுட்டு தனியா கோபத்துல வந்து தனியா இருந்து பிள்ளைங்களை பார்க்க முடியாம, நீ வேலைக்கு சாப்பாட்டு உணவுக்காக போயிட்டு நீ பிள்ளைங்களை விட்டுட்டு நீ இப்படி போயிருங்க வேலைக்கு. ஆனா அந்த பிள்ளைங்க சந்தோஷத்துக்கு இன்னொரு பசங்களை கூடி கெட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு, உன்னுடைய லைஃப் அவனை திருத்த முடியாது இருக்குமா, அவனை திருத்த முடியாது. அந்த அளவுக்கு நான் சிரிக்கிறான், சிரிச்சுட்டு இந்த கானா பாட்டு பாடுறான். கானா பாட்டுனாவே நான் சென்னையில தான் கேள்விப்பட்டிருக்கேன், சென்னையில் பார்த்துருக்கேன். அங்கதான் பசங்களாம் நல்லா பாடுவாங்க கானா பாட்டு. அதை விட சரியா பாடுறாங்க ஒரு கிராமத்துல. அப்போ கிராமத்துல உள்ள பசங்களும் கானா பாட்டு பாடுறாங்க. அப்போ இது எப்படி வருதுன்னா, அவங்க போதை அடிச்சுட்டாங்க, அவங்க அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த சின்ன வயசுல அவனை திருத்த முடியாது போல இருக்கு. அவன் எப்படி இன்னொரு லைஃப்ல எப்படி இருப்பானே தெரியல. இதுக்கு தாய் காரணம், தாய் கணவனை விட்டு வந்ததுக்கு ஒரு காரணம். ஆனா தந்தைக்கும் ஒரு காரணம். தாய்க்கு 1, தந்தைக்கு 2. விட்டுட்டு இன்னொரு விளையக்கூடியோ ஏதோ பிரச்சனை விட்டு போயிடறான். இந்த குழந்தைய அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய சந்தோஷம், அவனுடைய நல்ல வழி அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிடறான். அவன் கெட்ட வழி போறான், அவன் நல்ல வழி நினைச்சிட்டு போயிடறான். ஆனா நடுவில் பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். குழந்தைய பெற்றுட்டோம், அதை நல்லா சரி பண்ணிட்டு இருக்கணும். அந்த பையன் எப்படி இருந்த போறான்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதை வீடியோ கூட போடல, ஏன்னா அந்த பசங்களை பார்த்தோன்னே எனக்கு இந்த இடமெல்லாம் வரல. எனக்கு அந்த பசங்களை தூக்கணும், அந்த பசங்க நல்லா இருக்கும், இப்படி போகணுமே, இதை பற்றி தான் போச்சு. இதை மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் சொல்ல முடியல. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நினைச்சது, இதை வந்து சொல்லி ஆகணும். நான் இது படுத்துருந்தேன், அதை நினைச்சிட்டேன், ஐயோ அதை பார்த்தவே நம்ம சொல்ல விட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து ஒரு 2 பேர் இருந்தா கூட எனக்கு சந்தோஷம். நல்ல கணவன்மார்கள் மனைவிக்கிட்ட வாங்க, அவங்க எதனா தவறு பண்ணியிருந்தா அவங்க மன்னிச்சு, ஏன் தெரியுமா, உங்க குழந்தைக்காக, உன் குழந்தை கெட்டு போயிட்டு லேட்டாக்காங்க வரலன்னா, உன் குழந்தைக்காக மனைவி ஏத்துக்குங்க. மனைவிமார்களும் உங்க குழந்தைக்காக கணவனை ஏற்று 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. ஒரு வண்டின்னா 2 மாடு இருந்ததா, ஒரு மாடு இல்லைன்னா அந்த வண்டி போகாதுங்க. வண்டின்றது குழந்தைங்க. அந்த வண்டியை ஒழுங்கா ஒரு வழி நடத்தணும், சேரண்ட இடத்துல சேர்க்கணும்னா நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். இதை 4 பேருக்கு சொல்லுங்க. இதை பார்த்து 2 குடும்பம் வாழ்ந்தாலே போதுங்க, எனக்கு சந்தோஷம். அந்த சிவனடியா இருக்கு இருக்குங்களா. இது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்குன்னா பெருப்பட்டு ஆயிடுச்சுங்க. வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனையை போற்றி, என்ன ஆற்றிருக்கும் இறைவாய் போற்றி போற்றி. நான் சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தோஷம், கேட்டதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு அது உங்களுக்கு என்ன தெரியும். வாழ்க வளமுடன்.